நம்ம ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ கமெண்ட்ல நிறைய பேர் டுட்டோரியல் போடுங்க சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோல நான் சிம்பிளா ஸ்லோமோ எப்படி மேக் பண்றேன்னு சொல்லி தரேன். நீங்க VPN ஆன் பண்ணிட்டு Capcutல போயிட்டு உங்க ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதுல எந்த பாட்டை வந்து ஸ்லோமோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சின்ன டிப் நான் சொல்றது என்னன்னா, நீங்க அந்த ஸ்பிட் பண்ணக்கூடிய கிளிப்போட லென்த் 0.5 செகண்ட்ஸ்க்கு கம்மியா வைங்க. அப்பதான் அது ஸ்லோமோ பண்ணா பார்க்க ஒரு ஸ்மூத் ஸ்லோமோ மாதிரி இருக்கும். நீங்க ஒரு செகண்ட் 2 செகண்ட் வீடியோல ஸ்லோமோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பார்க்க ஒரு வீடியோ மாதிரி தான் ஓடுமே தவிர அந்த ஸ்லோமோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் பர்టిక్యులர் இந்த ஸ்டெப் ஸ்லோமோ பண்றதுக்கு அதை ஸ்பிட் பண்ணிட்டேன். இப்போ அது மேல கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனா நார்மல்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை கிளிக் பண்ணதுமே ஒரு லிவர் வந்து வரும். இதை நீங்க லெஃப்ட் சைடு எவ்வளவு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லோமோ வந்து உங்களுக்கு லென்த்தியா வந்து கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த கீழே இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பெட்டர் குவாலிட்டிங்க செக் பண்ண மறந்துடாதீங்க. அதை செக் பண்ணிட்டு மேல டிக் ஐகான் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோமோ அப்ளை ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்லோமோ சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். இப்போ என்னோட ஸ்லோமோ லென்த் பாத்தீங்கன்னா என்னோட பீட் இது வரைக்கும் தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஸ்லோமோ போகுதே ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அதை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பீட் லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி விட்டுட்டு இப்போ மறுக்க அதே ஸ்பீட்ல போயிட்டு நார்மல் போயிட்டு லிவர் எந்த டச் பண்ணாம கீழே இப்போ நீங்க பெட்டர் குவாலிட்டி கொடுத்தீங்க அது அன்டிக் ஆயிருக்கும். அதை டிக் பண்ணிட்டு மறுக்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்மூத் ஸ்லோமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ பேசிக் ஸ்லோ மோஷன் இவ்வளோ தான். ஸோ நம்ம ஸ்லோமோ மட்டும் பண்ண போதாது, அதுக்கு சில எஃபெக்ட் ஆட் பண்ணால் அந்த வீடியோ இன்னும் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அந்த மாதிரி சில எஃபெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நான் பேசிக்காக ஸ்லோமோ பண்ணேன் அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அது என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபிளாஷ் எஃபெக்ட். நீங்கள் இந்த எஃபெக்ட்லாம் ஸ்லோமோ பண்ணுற இடத்துல செட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அந்த ஸ்லோமோ பண்ண பாட்டை மட்டும். அது எப்படி நம்ம செட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபிளாஷ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு நைட் கிளப் அப்படின்னு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ஃபிளாஷ் டூன் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அளவுக்கு இன்டென்சிட்டி வேணும், ஸ்பீட் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு கிளிப் எந்த லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷேக் எஃபெக்ட் அதே மாதிரி தான். அதே நைட் கிளப் கேட்டகரிக்குள்ள போனீங்க அப்படின்னா ஷேக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஸ்பீட் அப்படிங்கிறது எவ்வளவு வேகமா அந்த வீடியோ ஷேக் ஆகும் அப்படிங்கிறத குறிக்கும். அதை பார்த்தீங்கன்னா 80 to 100 குள்ள வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 8 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்டென்சிட்டி ரொம்ப கம்மி பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க ரொம்ப ஷேக்கியா எல்லாம் இருக்கும். அதை பார்க்குறவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்லோமோ இருந்து அடுத்த ஸ்லோமோக்கு மாறும்போது கரெக்டாக ஒரு கோஸ்ட் எஃபெக்ட் வந்து வரும். அந்த வீடியோவில் கரெக்டாக உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி மேக் பண்ணுறது. அதே நைட் கிளப் கேட்டகரிக்குள்ள ஆஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் ரொம்பவே டியூரேஷன் கம்மியாக அந்த ஸ்லோமோ கிளிப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா போதும், பார்க்கறக்கு டக்கரான அவுட்புட்டாக இருக்கும். அந்த டிரான்சிஷன் மாதிரியும் இருக்கும் பார்க்கறக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் ஃபிளாஷ்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நைட் கிளப் கேட்டகரியிலே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி செட் பண்ணுறதுனா அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக வந்து லென்த் கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், பார்க்கறக்கு டக்கரான ஒரு ஃபிளாஷ் எஃபெக்ட்டும் கிடைச்சிரும். இது அந்த கோஸ்ட் எஃபெக்ட்டோட சேரும்போது பார்க்கறக்கு டக்கரான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது ஸ்டார்டிங்ல ஒரு டைமண்ட் பிளருக்கு பதிலாக இந்த தடவை ஹார்ட் பிளர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஹார்ட் பிளர் எப்படி வைக்கிறது அப்படின்னா அதே மாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே ஹார்ட் பிளர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங்ல வச்சு ஸ்பீட் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட லேட்டஸ்ட் Capcut Pro இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அது நம்ம ப்ரீவியஸ் போஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டைமண்ட் பிளர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தது வெலாசிட்டி எப்படி மேக் பண்றது, கஸ்டமா பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் செட் பண்ணி எப்படி ஸ்லோமோ மேக் பண்றதுன்னு அதுக்கு செப்பரேட்டா டுட்டோரியல் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பேசிக்கா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த பார்ட்ஸ் மேக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்ல பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then signing off, Sarthi. Bye.